அரசியலோட நெருக்கடி. எதற்காக இந்த நெருக்கடியை கொடுக்குறாங்க? இங்கே சுதந்திரமாக யாருமே வேலை பார்க்குறது இல்லை சார். இப்போ எல்லாம் நெருக்கடி காரணமாக பல்ல கடிச்சிக்கிட்டு ஏதோ காலத்தை ஒட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும். நல்லா சுட்டி காட்டுங்க, தைரியமாக சுட்டி காட்டுங்க. அவர் சொல்லுவார், நான் 54லேருந்து எழுதினேன் முரசொலி, வாரம் வாரம் என் கையில் எழுதி அனுப்புனேன், அப்புறம் டெய்லி கொண்டு வந்தேன். அன்னைக்கு சொன்னவர் தான். இவர் சொல்லாததா? காமராஜரை திட்டுன்னு திட்டாததா? ஒரே பேர் தான், காந்தி தான், நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தானே. அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான். இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு. அதே இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் செய்கிறாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது சார். எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. மக்களுக்காக என்ன நீங்கள் குரல் கொடுக்குறீங்க? சும்மா அரசு சொல்றதுக்கு தைரியமாக எதுக்குன்னா எடுத்துட்டு வெளியே வந்துடணும் யாராக இருந்தாலும். சரி, அண்மை கால பாமக திமுக மோதலையும் இந்த கண்துடைப்பா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, என்னை பொறுத்த மட்டும் கண்துடைப்பு தான். சும்மா அதெல்லாம் போக்கஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எங்க இந்தியாபுரம் தானே, இதை மாத்திரம் ஏன் சொல்றேன்? இந்தியாபுரம் போக்கஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க.